தமிழகத்தில் உள்ள போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு சம்பளத்தை உயர்த்தவும் குறைந்தபட்ச கல்வி தகுதி +2 ஆக உயர்த்தவும் அரசுக்கு போலீஸ் கமிஷன் பரிந்துரைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரியில் 5வது போலீஸ் கமிஷனை முதல்வர் ஸ்டாலின் அமைத்தார். இந்த கமிஷனில் சென்னை ஐகோர்ட் மாஜி நீதிபதி சி.டி. செல்வம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி கே. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இவர்கள் தவிர பிரபல மனநல நிபுணர் ராமசுப்பிரமணியம், ஓய்வு பெற்ற பேராசிரியர் நளினி ராவ் ஆகியோர் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். மூத்த IPS அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் குழுவின் உறுப்பினர் செயலாளராகவும் இருந்தார். இந்த குழுவினர் பல்வேறு கட்ட கருத்துகள், ஆலோசனைகள் ஆகியவற்றிற்கு பின்னர் தங்களது அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் அண்மையில் அளித்தனர். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கும் பரிந்துரைகள் என்ன என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி போலீஸ் கான்ஸ்டபிள் ரூபாய் 21,700 முதல் 69,100 ஆக நிர்ணயம் செய்யலாம் என்ற முக்கியமான பரிந்துரை இடம்பெற்றுள்ளது. இது தவிர பல்வேறு சலுகைகளும் தரலாம் என்றும் அதில் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. ஊதியத்தை தொடர்ந்து கல்வி தகுதியிலும் மாற்றங்களை குழு பரிந்துரைத்துள்ளது. இதுவரை கான்ஸ்டபிள் பணிக்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு என்பதை மாற்றி 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான இனி கல்வி தகுதியாக நிர்ணயிக்கலாம் என்று கூறியுள்ளது.